Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு அரசு சார்பில் இசையமைப்பாளர் இளையராஜா அவருக்கு நடத்தப்படும் பாராட்டு விழா மாலை 5:30 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்குகிறது. திரை பிரபலங்கள், அமைச்சர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கூடுதல் விவரங்களை நேரலையில் சுஷ்மா சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுஷ்மா சுரேஷ், சரியாக எத்தனை மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது? இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? இந்த நிகழ்ச்சி நிரல்கள் குறித்தான விவரம். வணக்கம் பிரகாஷ். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சு இப்போவும் முன்னணி இசையமைப்பாளராக இருக்கிறவர் தான் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். இவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் பல விருதுகள் வழங்கியிருக்காங்க. இப்போவும் சொல்லணும் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவரை ஏற்பு செஞ்சுருக்காங்க. இது போக நான் தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது இன்று மாலை 5:30 மணி அளவில் இளையராஜா சிம்போனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா அப்படின்ற தலைப்புல அவருடைய 50 ஆண்டு கால இசை பயணத்தை கொண்டாடுற விதமாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கிட்டத்தட்ட சரியாக 5:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சாயந்தரம் 4 மணிலிருந்தே இதுக்காக திரைப்பிரபலங்கள் ஏற்கனவே பிரபு, அப்புறம் இளையராஜா உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களும் வருகை தர இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஸ்டாலின் பிறகு துணை முதலமைச்சரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர உள்ளனர். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவர் லண்டன்ல கூட ஒரு சிம்போனி நிகழ்ச்சியை அரங்கேற்றினார். அதுக்கு அமோகமான வரவேற்பானது இந்தியா முழுவதுமே கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த அரங்கமே தெறிக்க விட போறது அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவுடைய இசையில இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதுல சிறப்பான இந்த சிம்போனி இசையானது கிட்டத்தட்ட 2:50 நிமிடங்கள் தொடர்ந்து நடக்க போறதாகவும் இதற்காக வெளிநாடுகள்ல இருந்தே பல கலைஞர்களை இந்த நிகழ்ச்சிக்காகவே வரவழைச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு அரசு சார்பிலேயே அந்த கலைஞர்களை வரவேற்கிறதுக்காக சிறப்பான பேருந்துகள் உள்ளிட்டவை ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இந்த நிகழ்ச்சியானதை தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருடைய உரை, இது போக கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்தோடைய வாழ்த்துரை, அதற்கு பிறகு இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய சிம்போனி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்குமே இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளதாக தகவல் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த சிம்போனி இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளனர். பிரகாஷ், களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா சுரேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.